திருப்பாவை பாசுரம் 7. கீசு கீச்சென்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே. ஆண்டாள் நாச்சியார் உறங்கிக் கொண்டிருக்கும் தன் தோழியை அன்பு கலந்த உரிமையுடன், அறிவில்லாத பெண்ணே, கீச்சு கீச்சு என்று பேசிக்கொண்டு இருக்கும் இந்த சிறிய பறவைகளின் சத்தம் உன் காதுகளில் விழவில்லையா? காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ? உன் வீட்டில் உள்ள ஆற்றினர் மத்தினால் தயிரை கடையும் சத்தம், அவர்கள் பிறந்த புகுந்த வீடுகளில் போட்ட நகைகளிலிருந்து எழும்பும் சத்தம் உன் காதுகளில் கேட்கவில்லையா? காதுதான் கேட்கவில்லை, அவர்கள் சூடிய மலர்களிலிருந்து வரும் நறுமணம் உன் உறக்கத்தை கலைக்கவில்லையா? நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ? இந்த நோன்பிற்கு காரணமான நாயகி நீ கேசவன், கேசி என்ற அரக்கனை அழித்த கேசவனாகிய எம்பெருமான் நாராயணமூர்த்தியின் பாடலை கேட்டும் கேட்காத மாறி உறங்கிக் கொண்டிருக்கிறாயா? தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். இந்த நோன்பிற்கு காரணமான பெருமையும் புகழையும் உடையவளே, சோம்பலை நீக்கி கதவுகளை திறந்து இறைநாமம் பாடி நோன்பை தொடர்வதற்கு எங்களுடன் வா என்று அழைக்கிறார்.